மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த அகாடமிக் இயரை ஒரு டாப்பராக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட வெறும் 4 வாரத்தில் உங்களுடைய மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு டாப்பராக உங்களால் ஆக முடியும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முதல் விஷயம், எப்பயுமே பெரிய பெரிய டார்கெட்ஸ் எடுத்து அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன டார்கெட்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. ஒரு பேச்சுக்கு இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3லேருந்து 4 ஷார்ட் ஆன்சர் படித்தா போதும். அடுத்த வாரம் என்ன பண்ணுங்கள், அதை 5, 6 மாற்றுங்க. அதுக்கு அடுத்த வாரம் அதை 10 மாற்ற ட்ரை பண்ணுங்கள். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டார்கெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். எடுத்த உடனே டார்கெட்ஸை ரொம்ப அதிகமாக கொண்டு போக வேண்டாம். ஒரு ப்ராப்பரான ஸ்டடி ரொட்டீனை கிரியேட் பண்ணுங்கள். ஒரு நாளில் எப்பயுமே ஒரே நேரத்தில் படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி நான் 7லேருந்து 9 வரைக்கும் படிப்பேன் அப்படின்னா டெய்லி 7லேருந்து 9 தான் படிக்கணும். ஒரு நாளைக்கு 7 மணிக்கு, ஒரு நாள் அடுத்த நாள் காலையில், ஒரு நாள் படிக்காமலே இருக்கிறது. இப்படி நம்ம பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு, ப்ரொமோடோ டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரொமோடோ டெக்னிக்னா என்ன? நீங்கள் ஒரு 25 நிமிஷம் இன்டென்ஸாக படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 5 நிமிஷம் பிரேக் எடுக்கணும். திரும்ப 25 நிமிஷம் இன்டென்ஸாக படிங்க, 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. இப்படி ஒரு 3-4 சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் பெரிய பிரேக்காக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி படிக்கும்போது உங்கள் மூளை சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் ஃபைனலாக நமக்குலாம் இருக்க பெரிய பிரச்சனை என்ன? டிஸ்ட்ராக்ஷன்ஸ். சவுண்டு இல்லை மற்றவங்க டிவி பார்க்குறது, சாங்ஸு, இதனாலலாம் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னா வெறும் ஹெட்செட்டை, அதாவது ஃபோன்லலாம் கனெக்ட் பண்ணாமல் வெறும் ஹெட்செட்டை காதில் போட்டுக்கோங்க. சவுண்டு நமக்கு கொஞ்சம் கம்மியாக கேட்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இல்லாமல் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு செக்லிஸ்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நீங்கள் 3 ஷார்ட் ஆன்சர் தான் படிச்சிங்க அப்படின்னா அந்த 3 ஷார்ட் ஆன்சரை புக்கில் எடுத்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இதெல்லாம் நான் படிச்சிட்டேன் அப்படின்னு புக்கில் ஒரு டிக்கு போடுற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. அது உங்களை படிக்கிறதுக்கு ரொம்பவே என்கரேஜ் பண்ணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம கிளாஸ் எடுக்கிற எல்லா லைவ் செஷன்ஸையும் பாருங்கள். உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக